என்ன மாப்பிள கையில சாட்டை வச்சுக்கிட்டு உன் கவனம் என்ன வேற எங்கேயோ இருக்கு? நான் சொன்னோன்னே திரும்பி பார்த்துறாத. இந்த சேதுவும் கருணாகரனும் இப்பெல்லாம் அடிக்கடி ஒன்னா நின்று பேசிக்கிறாங்க. நீ நானும் கூட தான் பேசிக்கிறான், இதெல்லாம் ஒரு விஷயமா? டேய், நீ நானும் பேசுறதும் சேது மாதிரி ஒரு ஸ்டாஃப் கிட்ட கருணாகரன் சிரிச்சு பேசுறதும் ஒன்னா? உள்ள கண்ணாடி ரூம்குள்ள பாரு. பாயிண்ட் மாப்பிள, கருணாகரன் அப்படி பேசுற ஆள் இல்லையே. சேது மாதிரி ஸ்டாஃபை எல்லாம் அந்த ஆள் மனுஷனாவே மதிக்க மாட்டானே. ஆமா மாப்பிள, சிரிச்சுதான் பேசிட்டு இருக்காங்க, ஆனா என்ன பேசுறாங்கன்னு தெரியலையே. எனக்கு என்னமோ சேதுவோட நடவடிக்கையே கொஞ்சம் கூட சரியில்லாத மாதிரி இருக்கு. அவனை வாட்ச் பண்ணணும். இப்போ காணாம போன பணம் சேது கிட்ட இருக்கும்னு நினைக்கிறியா? சேது கிட்ட எல்லாம் பணமே இருக்காது. அன்னைக்கே ஆனந்தி அவங்கிட்ட 2000 ரூபாய் கேட்க சொன்னான், இல்லன்னு சொல்லிட்டான். ஆமா, ஏன் எல்லாரும் சேது கிட்டே போய் பணம் கேட்க போறீங்க? ஆனந்தி சேது கிட்ட பணம் கேட்க சொன்னாளா? எப்போ, எதுக்கு? இப்பதானே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஆர்டர்லாம் ரிஜெக்ஷன் ஆகி திரும்பி வந்துச்சுல, அப்பதான். என் பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி 2000 ரூபாய் கடனா கேட்க சொன்னா. நானும் போய் சேது கிட்ட கேட்டேன், 10 பைசா கூட இல்லைன்னு சொல்லிட்டான். எதுக்கு ஆனந்தி கேட்க சொன்னான்னு ஆனந்தி கிட்ட கூட கேட்டேனே. அதுக்கு ஆனந்தி என்ன சொன்னா? என்ன சொன்னா? எதுக்குன்னு சொன்னா மட்டும் உனக்கு ஞாபகம் இருக்க போதான்னு கேட்டானே. ஆனா நான் எப்படி கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கேன்னு பாத்தியா? சூப்பர் சவ் சவ், உனக்கு இப்ப ஞாபக சக்தி குறைஞ்சிக்கிட்டே வருது இல்ல? அண்ணே, அது ஞாபக சக்தி இல்ல, ஞாபக மறதி. ஐயோ, உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் ஜெயந்தேக்கா குப்பை கொட்டுதோ. கடவுளே. சார், நான் போய் வேலையை பார்க்கறேன் சார். யாராச்சும் பார்த்தா சந்தேகப்பட போறாங்க. போடா 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 போடா. முத்து, சௌந்தர்யா சொல்றது உண்மையா இருந்தா சேதுவை பத்தி ஏதோ ஒரு விஷயம் ஆனந்திக்கு தெரிஞ்சிருக்கு. வாய்ப்பு இருக்கு மாப்ள. அன்னைக்கு கூட்ஸ் டெலிவரி அனுப்பும்போது கூட சேது எத்தனை பெட்டி இறக்க சொல்லி ஆனந்தி சண்டை போட்டுட்டு இருந்தா. அப்பதான் ஏதோ அவசரம்னு செக்யூரிட்டிக்கு கால் பண்ணி நீ ஆனந்தி வர சொன்ன. என்ன மாப்பிள சொல்ற? ஆமா மாப்ள, ஆனந்தி போனதுக்கு அப்புறம் என்ன பிரச்சனைன்னு நான் சேது கிட்ட கேட்டேன். அவன் பாக்ஸ் வண்டியில் அடுக்கும்போது ஏதோ லேட் பண்ணிட்டான். ஏன் லேட் பண்ணன்னு கேட்டிருக்கா. இவன் ஏதோ பாக்ஸ் சரிஞ்சிருச்சுன்னு அது இதுன்னு சொல்லியிருக்கான். உடனே அவ பாக்ஸ் எல்லாம் இறக்கு நான் செக் பண்ணணும்னு சொல்லியிருக்கா. அதுக்குள்ள நீ கூப்பிட்டுட்ட, அதனால அவ போயிட்டா. அதுக்கப்புறம் நான் அவனை விசாரிச்சேன். இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் சரி பண்ணிட்டேன்னு சொன்னா மாப்ள. மாப்பிள, அவனுங்க தான் ஏதோ சூது வேலை பண்ணியிருக்கானுங்க. ஆனந்திக்கும் சேது மேல சந்தேகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, ஏன் ஆனந்தி சொல்லல? மாப்ள, ஆனந்தியை பத்தி உனக்கு தெரியாதா? வெறும் சந்தேகத்தை மட்டும் வச்சுக்கிட்டு ஆதாரம் இல்லாம யாரையும் தப்பு சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறவ. கருணாகரனிய அப்படி நினைச்சுதான் வேலையை விட்டு அனுப்பியிருக்க வேணான்னு பேசினா. அப்படிப்பட்ட பொண்ணு சேது மாதிரி ஒரு சாதாரண ஸ்டாஃபோட வாழ்க்கை ஏதாச்சும் தப்பா சொல்லி பாதிச்சிடக்கூடாதுன்னு நினைப்பால. இருக்கலாம், ஆனா இவ்வளவு விஷயம் புரிஞ்சதுக்கு அப்புறம் ஆனந்திட்ட பேசாம இருக்கிறது சரியில்லை. உடனே அவளுக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்றேன். அவளுக்கு சேது மேல என்ன சந்தேகம் இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இப்ப சொன்னியே இது பாயிண்ட். போ, ஆனந்திக்கு உடனே போய் கால் பண்ணி பேசு போ.